உங்கள் எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடி லாஸ் ஆகியிருந்தாலோ அல்லது டேமேஜ் ஆகியிருந்தாலோ நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண தேவையில்ல. இந்த வீடியோவில் உங்களுடைய பிவிசி ஓட்டர் ஐடியை குயிக்காக ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறாங்க டெமோவாக பார்க்கலாம். வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட். google.com போயிருங்க. இங்கே போயிட்டு ஓட்டர் ஐடி இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் வர சர்ச் ரிசல்ட்டில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ். இந்த போர்ட்டலில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆனோடனே நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின். நீங்கள் லாகின் பண்ணி அத்தன்டிகேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில் ஃபார்ம் 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி காமிக்கும். அதை வந்து உங்களுடைய டேட்டா தான் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம பிவிசி கார்டை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இங்கே வந்து எந்த டேட்டாவையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபார்முடைய பர்டிகுலர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும். அதை எதையுமே நீங்கள் வந்து எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது மாடிஃபை பண்ண போகிறது கிடையாது. பட் இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்துருங்க. ரைட் சைடில் நெக்ஸ்ட்னு இருக்கும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடி வந்து லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். பட் லாஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான எஃப்ஐஆர் காப்பி, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் போலீஸ்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ண முடியும். அப்படி எஃப்ஐஆர் காப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டர்னு இருக்கும். மியூட்டிலேட்டர் அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் கார்டு வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அல்லது அதில் இருக்க டேட்டா வந்து ரீட் பண்ண முடியல, டேட்டா எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, பிளர் ஆயிருக்கு, ரொம்ப கிளியராக அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் அந்த கார்டையும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெஸ்ட்ராய்ட் டியூ டு ரீசன் பியாண்ட் கண்ட்ரோல்ஸ் லைக் ஃப்ளட், ஃபயர் அண்ட் அதர் நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் எந்த ஒரு எஃப்ஐஆரோ அல்லது உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடியோ நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவை இல்லை. ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட பிளேஸ் என்டர் பண்ணீங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் வந்து இ-சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் ஜஸ்ட் அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இ-சைன் அண்ட் சப்மிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுத்துருங்க. சிடாக்கோடைய இ-சைன் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நீங்க சப்மிட் பண்ணோனே இங்க வந்து அக்னாலஜ்மென்ட் வந்துரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒண்ணு இருக்கும். அத வந்து நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கங்க. அல்லது டவுன்லோட் அக்னாலஜ்மென்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இத நீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு இடையில நீங்க வந்து உங்க அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ செக் பண்ணணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க அந்த அக்னாலஜ்மென்ட் டவுன்லோட் பண்ண காப்பியில வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர இங்க குடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம்.